இறைவாக்கினர் ஓர் அறிமுகம். இறைவாக்கினர்களை கடவுளே ஏற்படுத்துகிறார். எனவே நாம் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். கடவுள் தம் வார்த்தைகளை இறைவாக்கினர் வாயில் வைக்கிறார். இறைவாக்கினர்கள் கடவுளின் கட்டளைகளை நமக்கு சொல்கின்றனர். இறைவாக்கினர்கள் பேசுவது உண்மையா என்று நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவர் தாமே அவர் வழியாக பேசுகிறார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஓர் இறைவாக்கினர் ஆண்டவரின் பெயரால் உரைப்பது கண்டிப்பாக நிறைவேறும். இன்றும் கடவுள் தமது வார்த்தைகளை அறிவிக்க பணியாளர்களை அழைக்கிறார். நாம் விவிலியத்தில் காணும் இறைவாக்கினர்களில் அவர்கள் பெயரில் வெளிவந்த நூலின் அளவை பொறுத்து பெரிய இறைவாக்கினர்கள், சிறிய இறைவாக்கினர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதன்படி பலர் நூல் வடிவம் பெறாத இறைவாக்கினர்கள் எசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் ஆகிய 4 பெரிய இறைவாக்கினர்கள் என்றும் வேறு 12 பேர் சிறிய இறைவாக்கினர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள். தங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் எதிர்த்து நின்றாலும் இறைவனை மட்டும் நம்பி அவர் அறிவிக்க சொன்னதை பயப்படாமல் செய்தார்கள். அதேபோல் குழந்தைகளை திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் இறைவாக்கு அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம் இறைவனது பணியை செய்ய அவரே நமக்கு துணையாக இருப்பார்.